இவர் சொத்தை எல்லாம் வித்துக் கொண்டிருந்த காலத்தில் சொத்தாக சேர்த்துக் கொண்டிருந்த ஈவேரா, தமிழ் சனியன் விட்டு ஒளி, தாய்ப்பால் பைத்தியங்களே, தமிழில் என்ன இருக்கிறது, படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று பேசியவன் உனக்கும் எனக்கும் தந்தை என்று போட்டப்படுகிறான். எப்படி எப்படியா அவன் வரலாறு? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய நம் பாட்டன் பாரதியை பாப்பான் என்று சொல்லிக் கொடுத்ததடா திராவிடம். இது மாதிரி ஒரு கொடுமை, இது மாதிரி ஒரு கொடுமை. சாதி மதங்களை பாரோம் என்று பாடியவனை நீங்கள் என்ன சாதி என்று கேட்டதடா இந்த நாடு. இது ஒரு கேவலம், கேவலம். இதயம் முழுமைக்கும் வலி, கண் முழுமைக்கும் வேதனை, உறக்கமற்ற கோர சூழல். எப்படி செய்வது? எந்த துயரத்தை எங்கு சொல்லி வடிப்பது? எங்கு சொல்லி வடிப்பது? மாட்டு சாணியிலே மீத்தேன் ஈத்தேன் பயோகாஸ் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இயற்கை வாய்ப்பு இருக்கும் போது எதற்காகடா நம் பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கிறான்? மீத்தேன் எடுக்கிறேன், பயோகாஸ் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் என்று எதற்காக? ஈரக்குலையை, இதயத்தை, சிறுநீரகத்தை ஏன் எடுக்கிறான்? ஏன் எடுக்கிறான்? ஏன் எடுக்கிறான்? உன் மலையை எதற்கடா எட்டி போறான்? மலை மலையாடா, கற்குவியலாடா, நம் பூமி தாயின் மார்பில்லையா? மார்பில்லையா? உனக்கு பெற்று பால் ஊட்டிய தாயின் மாறை அறுத்து சமைத்தால் கறி சுவையாக இருக்கும் என்று எவனாவது சிந்திப்பானாடா? எவனா சிந்திப்பானா? சிந்திக்கா. பால் ஊட்டிய தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுஞ்செயலை உலகில் எவனா செய்வானாடா? இவன் செய்கிறான். மலை மலையிலிடா நம் தாயின் மார்பு, அந்த மலையை அறுத்து கல்குவாரி என்று என் இடத்தில் கேட்கிறான். மணல் இல்லை என்றால் எப்படி வீடு கட்டுவாய்? நம் தாத்தன் காமராஜ் காலத்தில் நீங்க வீடு கட்டலையாடா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளோட நீங்க வாழ்றீங்க? கோட்டை கட்டி ஆளலையாடா? கோயில் கட்டி வாழலையாடா? பெரிய பெரிய மாளிகை கட்டி வாழலையா? எப்படா நீங்க இப்படி சொல்ல முடியுது? அப்பவெல்லாம் 34 ஆறை மண்ணெளி திண்டிகளா? இப்படித்தான் மலையை அறுத்தறுத்து எம் சாண்டு கல்குவாரி ஆக்கினீங்களா? இப்படித்தானா? உங்களிடத்தில் கேட்கிறேன், கற்றறிந்த பிள்ளைகளே, பெருமைமிக்க பெற்றோர்கள், இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்குத்தான் ஆத்து மணல் அள்ளப்பட்டதா? இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்குத்தான் எம் சாண்டு மலை மணல் உருவாக்கப்பட்டதா? சொல்லுங்க. அருகில் இருக்க கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, அந்நிய நாடுகளுக்கு உன்னுடைய மலை மணலாக நொறுக்கி ஏற்றப்படுகிறதா இல்லையா? ஏற்றப்படுகிறதா இல்லையா? அரை எங்களம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறானே. அப்ப 30 அடிக்கு அள்ளி விற்கிறியே. எப்படி அந்த ஆறை நான் உயிர்ப்பிப்பேன்? மனித உடலுக்கு தோளும் ஆற்றுக்கு மணலும் என்பதை அறியாததா நீங்கள்? உலகின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் மணல் என்பதை நீங்கள் படிக்கவில்லையா? மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்து போகும் என்ற செய்தியை நீங்கள் அறியவில்லையா? ஆறை எப்படி உரிப்பீர்கள்? ஆறு என்பது ஆறா? தண்ணி ஓடுகிற ஒரு வாய்க்கால இல்லை. நம் பூமி தாயின் ரத்த நரம்படா, ரத்த நரம்பு. இது புரியாதா? பூமி தாயின் மார்பு, என் தாய் உன் தாயின் மார்பில் இருந்து வந்த பால் உனக்கும் எனக்கும். பூமி தாயின் மலை மார்பில் இருந்த அறிவிப்பால் தானடா உலக உயிர்களுக்கு. அறிவிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்தானடா வாழ்க்கை. வாழ்க்கை இதை அறியாது நீ என்னத்தடா படிச்ச? என்னத்தை படிச்ச? எவனாவது சொல்றானடா? ஜான் பெர்கின், அமெரிக்க பொருளாதார அடியாளி வாக்குமூலத்தை எழுதியவன், உன் கண்முன்னே உன் வளங்கள் கொள்ளை கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டாய்.